முன்பிருந்த பழமையை கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாகும். இந்த ஆலயத்திலே அந்த காலத்தில் இருந்து பொங்கலும் பூசையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் அநேகமாக இந்த ஊரவர்கள் அயலவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்ற பொங்கல் தான் பெரிய உற்சவமாக நடைபெறுகின்றது. அந்த அத்தகைய பழமைமிக்க கோயிலில் இன்றைக்கு தான் இந்த மகோத்சவ பெருவிழா நடைபெறுவதானது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். வணக்கம் அவர்களே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே போகிறோம்னா யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பத்ராலயம் ஆலயத்துக்கு தான் போகிறோம். வருடாந்த மகோத்சவம், அதாவது முதலாவது மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்ற நிகழ்வு இன்றைய தினம் அந்த ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. இவ்வளவு காலம் அலங்கார திருவிழா நடைபெற்றிருந்தது. அதோடு வேள்வி திருவிழாக்களும் நடைபெற்று வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் மகோத்சவம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. சரி, என்ன மாதிரி அந்த மகோத்சவங்கள் நடைபெறுகின்றதை நாங்கள் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் சுழிபுரம் பத்ராலயம் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். இன்றைய தினம் முதலாவது மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்ற தினம் இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அலங்கார உற்சவங்கள் மற்றும் வேள்வி பொங்கல்கள் நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் புதிய கொடி மரத்தில் கொடியேற்றம் இன்றைக்கு பத்ராலியம்பால் ஆனவள் கொடியேற்றம் காண இருக்கின்றாள். அதோடு பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றம் காண்பதற்காக 1000த்துக்கும் மேற்பட்ட அடியவர்கள் கொடியேற்றம் காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதோடு பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்பாளுக்கு அங்கே விசேஷ பூசைகள் எல்லாம் நடைபெற்று, வசந்த மண்டபத்தில் இருக்கிற எழுந்தருளி அம்பாளுக்கு விசேஷ பூசைகள் எல்லாம் இடம்பெற்று இந்த கொடியேற்றம் காண்பதற்காக பத்ராலியானவள் உள்வீதி வலம் பெறுகின்ற காட்சியும் அங்கே இடம்பெற காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக என்ன மாதிரி இந்த கொடியேற்றங்கள் நடைபெறுகின்றது என்றதை நான் முழுமையாக பார்ப்போம். அங்கே பார்த்திங்கன்னா கொடிச்சியில் மூலஸ்தானத்தில் பூசைகள் அங்கே நடைபெற்று அந்த கொடிச்சியிலே உள்வீதி வலம் அந்த அம்பாளுக்கு முன்னால் கொடிச்சியிலே கொண்டு வருகின்ற காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அங்கே தீவாதரணைகள் அங்கே காண்பிக்கின்ற காட்சியும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்குது.
समर्थदेव्यैः साङ्गानिसायुधं सभागतं सदक्ते पुत्रपरिपालं समध्यायामि आवाहयामि विद्महे पुस्तकगस्तायै धीमहि तन्नो वाणी प्रचोदयात् वीरभद्राय विद्महे उग्ररूपाय धीमहि तन्नो वीरः प्रचोदयात् सिंहध्वजायै विद्महे शूलगस्तायै धीमहि तन्नो काली प्रचोदयात् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ अस्याः देवी देव्यायाः अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकी अकार उकार मकार ओंकार प्रणव रूपनायकी अतिललित लावण्य मगोन्नत मगत् सुंदर नायकी आदिपराशक्ति स्वरूपिणी अम्बपालिनी महिषासुरमर्दनी पामरजन पारदी भक्तरक्षणी विश्वब्रह्मकुलदेवता नायकी भगवती श्री सुलिपुरं पत्रकाली देवी अंबिकायाः अस्मिन् आलये सर्वमङ्गलकरे पराभवनाम संवत्सरे दक्षिणायने आषाढमास पौर्णमी दिनांक एकादश दिन तीर्थांत महोत्सव मंगल कल्याण सेवार्थम ध्वज சுழிபிறப்பதியிலே இன்றைக்கு ஒரு 800-900 வருடங்களுக்கு முன்பிருந்த பழமையை கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாகும்.
இந்த ஆலயத்திலே அந்த காலத்தில் இருந்து பொங்கலும் பூசையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் அநேகமாக இந்த ஊரவர்கள் அயலவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்ற பொங்கல் தான் பெரிய உற்சவமாக நடைபெறுகின்றது. ஆனாலும் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆடி மாதத்திலே அம்பிகைக்கு ஒரு அலங்கார திருவிழாவானது இங்கே நடைபெற்று ஒரு நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 800-900 வருஷங்களுக்கு பின்பாக இந்த மகோத்சவ பெருவிழா நடைபெறுவதானது ஒரு முக்கியமான விடயமாக எல்லோரும் இங்கே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகோத்சவ பெருவிழாவானது இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரம்மோற்சவ விழாவோடு ஆரம்பமாகி 11வது நாள் தேர்திருவிழா இங்கே நடைபெற இருக்கின்றது. 10வது நாள் இங்கே தேர்திருவிழா நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தேரானது இந்த முதலாவது மகோத்சவ பெருவிழாவிலே நாங்கள் நினைப்பது போன்று அது ஒரு செய்கை தேராக அல்லாது ஒரு கட்டுத்தேராகத்தான் இங்கே தற்காலிகமாக இங்கே ஓட வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் எப்படியும் ஒரு 2 வருஷங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சித்திரத்தேரை இங்கே உருவாக்கி அதிலே அம்பாள் இந்த ரதபலம் பெற வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எங்களுடைய ஆலய செயலாளர் அவர்கள் கூறியிருக்கிறார். சுழிபுரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் சேவஸ்தானம் இன்று கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 நாட்கள் திருவிழா இடம்பெற உள்ளது. இன்று கொடியேற்றம் மிகவும் மக்கள் அடியார்கள் புடைசூழ மிகவும் விசேஷமாக நடைபெற்று முடிவுற்றிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து எமது ஆலயத்தில் தேர் இன்னும் நிர்மாணிக்கப்படவில்லை. 10வது நாள் தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. தேருக்கான தேர் நிர்மாணிப்புக்கான வேலைகள் தற்பொழுது ஆரம்பமாகிய உள்ளது. அந்த தேரை 2 வருஷங்களுக்குள் நிர்மாணித்து மிகவும் ஒரு அலங்காரமான நல்ல சித்திர தேராக நிர்மாணித்து நாங்கள் எமது ஆலயத்தில் அம்பாளை விளம்பர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இத்தேர் திருப்பணிக்கு அனைத்து அடியார்களும் தங்களுடைய பங்களிப்பை நல்குமாறு மிகவும் அன்பாக கேட்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். காரிகம்பியாக எழுந்தருளி இருக்கின்ற அன்னையானவள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவர்களினாலே அவர்களுடைய புதல்வர்களினாலே இந்த வருட மகோற்சவம் நடைபெற்று என்று பிரார்த்தனை பண்ணி விஸ்வகுல காளிகம்பிகை பல இடங்களிலே இருக்கின்றார். அந்த வகையிலே காளியம்மா